ஜெபம் பண்ண கடவோம். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, அண்ட சராசரங்களையும் ஒரே வார்த்தையினாலே உருவாக்கினவரே, இந்த கால வேளையில் உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் வரவும் உம்மை ஆராதிக்கவும் தேவன் பாராட்டிய எண்ணிமுடியாத ஈவுகளுக்காக, இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனை வேளையிலும் பரலோகத்தின் தேவன் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசனத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 28 பாமாலை 16 பாடுவோம். ஆ கத்தாவே தாழ்மையாக. கீதம் 28 பாமாலை 16 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான்.
உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடே அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும்
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. 103ஆம் சங்கீதம் 15வது வசனம் முதல். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது,
வெளியின் புஷ்பத்தைப் போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களை அவரை சோஸ்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை சோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை சோஸ்தரியுங்கள். என் ஆத்துமா கர்த்தரை சோஸ்தரி. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1 முதல். சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடே சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரமனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்று மதிலையும் கட்டி தீருமட்டும் அவன் அவளை தாவீதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபங்காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறுபிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது என்பதே. வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது.
வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்பது வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசித்தாயிற்று. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம்.
பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் பிரவேசிக்கவிடாமல் தீமையை விலக்கிக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. பெந்தைகொஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 19ஆம் ஞாயிறு, திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 18ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். பிதாவாகிய தேவனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல் நாங்களும் எங்களோடு வாழ்கின்ற வயதில் முதியவர்களை மதிக்கவும் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் அன்பு கூறவும் கிருபை செய்தருள மன்றாடுகிறோம். அவர்களின் அனுபவங்களையும் ஞானத்தையும் எங்கள் வாழ்வுக்கு பாடமாக ஏற்றுக்கொண்டு நல் நடக்கை உள்ளவர்களாய் வாழ அருள் புரிய வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டும். இயேசு கிறிஸ்து வழியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவரே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதினம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களினின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையாய் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய
இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக பாமாலை 208 பாடுவோம். காரிருளால் மூடப்பட்ட பர்வதங்கள் மேலே பார். பாமாலை 208 பாடுவோம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறும்படி வந்திருக்கும் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஏற்படுத்தி தருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக நாம் ஜபிப்போம். அன்றைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளையை காலை 7 மணிக்கு நாம் ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்து மகிழுங்கள். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் மறவாமல் எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வர ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் செபிக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவான்னு சொன்னால் நீங்கள் மனம் வந்து இந்த ஆராதனை வேளையை தாங்க முன்வர உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையை சென்னையை சார்ந்த அருமையான சகோதரி திருமதி அருள்மேரி ராபர்ட் அவர்கள் இதை தாங்க முன் வந்திருக்கின்றார்கள். அவருடைய கணவரின் நினைவாக
இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டுகளாக அவர்கள் கடந்து வந்த தனிமையான பாதையிலே தேவன் அவர்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய அன்பு மகன் ஜேபஸ் ஜான் சாலமோனுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பிஎஸ்சி அக்ரி இந்த பட்டப்படிப்பை மிக சிறப்பாக முடிக்கும்படியாக தேவன் கிருபை செய்தபடியால் நன்றி உள்ளிருத்தோடு கூட இந்த ஊழியத்தை தாங்க முன் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த அருமையான சகோதரியையும் தேவனுள் கொடுத்த அருமையான மகனையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் 22ஆம் வசனத்திலும் இவ்வாறாக வசனம் சொல்கிறது: உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இது தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் தாமே இந்த குடும்பத்தை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரே இவர்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. விசேஷமாக இந்த நல்ல நாளிலும் நமக்கு ஆண்டவருடைய அருள் செய்தியை தரும்படியாக ஈரோட்டிலிருந்து கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற அருமையான சகோதரர் சாமுவேல் ராஜ் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். ஆண்டவருக்காக இரவும் பகலாக ஓடி பிரயாசப்படுகிற ஒரு அருமையான கர்த்தருடைய தாசன். அதற்கு ஆண்டவர் துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் இன்றைக்கு நமக்கு ஆண்டவருடைய அருள் செய்தியை வழங்குவார்கள். நாம் ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். கர்த்தரமோடு கூட பேசுவார். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுது இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே இந்த கிருபையை தந்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஏஞ்சல் டிவி உரிமையாளர்களுக்கும் இதை நடத்துகிற ஒவ்வொருவரையும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தைக்காக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி இயேசு சுவாமி. என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. இரக்கமுள்ள எங்கள் பிதாவை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தை எங்களோடு கடந்து வரட்டும் சுவாமி. நீர் பேசும் ஆண்டவரே. மத்தேயு 10:11 படி 19 படியும் லூக்கா 11:12 படி நீர் பேசும் சுவாமி, நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். மீண்டுமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்காக பேசும்படியா என் உள்ளத்தில் ஏவின வார்த்தைகள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். நான் வாசிக்கிறேன். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு கிருபை பாருங்க. சாலமோனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தரே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார். இந்த கிருபை நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாய்ப்பை கர்த்தர் பொழுது கொடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு, உங்கள் வீடுகளில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் தரிசனமாகி நீங்கள் விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னால் நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க? ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க போகிறீங்க? முழு மனதோடு நீங்கள் இப்போ உங்கள் இருதயத்தில் யோசிங்க. ஒரு நிமிடம் நான் இதை கேட்பேன் நீங்கள் முடிவு செய்யுங்க. ஒரு நிமிடம் உங்களுக்கு அந்த நிமிடத்தை தரேன். நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க? கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு தரிசனமாகிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே தரிசனமாகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு அவர் பேசி நீங்கள் விரும்புகிறதை என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நீங்கள் என்ன கேட்க போகிறீர்கள்? அவரிடத்தில் அவர் சொல்லுகிறபடி நீங்கள் கேட்கிறது சரியான ஒரு காரியமா என்று யோசித்து நீங்கள் அவரிடத்தில் கேட்கும்படி அவர் கேட்கிறார்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என்ன கேட்கப் போகிறீர்கள்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எத்தனை பேர் இந்த ஒரு நிமிடத்தில் இயேசு வேண்டும் என்று கேட்டீர்கள்? பரிசுத்த ஆவியானவருடைய துணை வேண்டும் என்று கேட்டீர்கள்? எத்தனை பேர் சமாதானம் வேண்டும் என்று கேட்டீர்கள்? இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஜெபமாக இருந்திருக்கும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற பொருள்கள், உலகத்தில் இருக்கிற அந்தஸ்துகள், கார், வீடு, நகை, பணம், இவையெல்லாம் நீங்களாக இந்த பூலோகத்திலே சம்பாதித்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பலன், ஒரு ஆசீர்வாதம். அதற்குத்தான் உங்களுக்கு நல்ல பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார், நல்ல படிப்பை கொடுத்து, வேலையை கொடுத்து, அதில் நீங்கள் வீடு கட்ட, கார் வாங்க, நகை வாங்க, எல்லாத்துக்கும் தேவன் பலனை கொடுத்திருக்கார். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எல்லாருமே என்ன செய்கிறோம்? வீடு வேண்டும், கார் வேண்டும், சொந்த வேலை வேண்டும், இதையே ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கிறோம். ஆனால் இங்கு சாலமோன் மிக புத்திசாலித்தனமாய் ஞானமாய் கேட்கிறார், ஞானத்தை கேட்கிறார். ஆண்டவரே, எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் சாலமோனுக்கு தெரியும், அதை கர்த்தர் தான் கொடுக்க முடியும் என்று தெரியும். ஆகவேதான் சாலமோன், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடும் என்று கேட்கிறார். ஆண்டவருக்கு அதே அதிகாரத்திலே 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, சாலமோன் ஜெபித்த இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்ததாய் இருந்ததாம், கர்த்தருக்கு பிரியமாய் இருந்ததாம். இந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிடித்திருந்ததாம். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் நாம் எதை வேண்டாலும் நம்முடைய சம்பாத்தியத்திலே, நம்முடைய முயற்சியிலே வாங்கலாம். இந்த ஞானத்தை வாங்க முடியாது. இந்த ஞானத்தை எங்கும் கிடைக்காது. அதை கர்த்தர் தான் கொடுக்க முடியும். அதை தெரிந்துதான் சாலமோன் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்கிறார், இந்த ஞானத்தை கொடுங்க என்று. இந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தது. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறதா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஜெபிப்பதற்கு முன்பாக நீங்கள் யோசிக்க வேண்டும், இது கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தருக்கு சித்தமானதா என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 இப்படி சொல்லுகிறது, நாம் எதை கேட்டாலும் அவர் அதை நமக்கு தருகிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதம் தெளிவாய் போதிக்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லுகிறார். அதை அவருடைய நாமத்தினாலே அவருக்கு பிரியமானதை நீங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார். நீங்கள் கேட்கிறதை அவர் கொடுப்பார் என்று நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். ஆனால் அதை கர்த்தருக்கு பிரியமானதாய் என்று தெரியாமலே, கர்த்தருக்கு பிரியமானதாய் உகந்த ஜெபமாய் என்று தெரிந்து ஜெபித்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் அப்படி தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் கேட்கிறது கர்த்தருக்கு பிரியமானதாய் கேட்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அனுதின ஜெபத்திலே தேவன் உங்களுக்கு பிரியமான, உங்களுக்கு ஆசீர்வாதமானதை தருகிற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அவருக்கு பிரியமானதை நீங்கள் கேட்பது நல்லது. இதைத்தான் இன்றைக்கு கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்கு பேசுகிறார். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை கேட்பது மட்டுமல்ல, உங்களுக்கு பிரியமானதை கேட்பது மட்டுமல்ல, அது கர்த்தருக்கும் சித்தமானதா என்று தெரிந்து கேட்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சரியாய் ஜெபித்து பாருங்கள். சாலமோன் இந்த ஜெபத்தை செய்த பொழுது அது அவருக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது என்று தெரிந்தவுடன் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உலகத்தின் ஐஸ்வர்யங்களையும் ஆஸ்திகளையும் கேட்காமல் ஞானத்தை கேட்டபடியால் நீ கேட்ட ஞானத்தை உனக்கு தருகிறேன். அதுவும் அன்றி நீ கேட்காத பொன், வெள்ளி, வைடூரியங்களையும் தருகிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஆசீர்வாதம்! வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 3:20 நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிறவர் நமக்கு அதை தர வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அதை நீங்கள் கேட்பது பொழுது அதை அவருக்கு சித்தமானதை கேட்கும்படி அவர் விரும்புகிறார். நீங்கள் கேட்கிறதை அவருக்கு சித்தமாய் இருந்தால் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் கொடுக்க போகிறார். இந்த ஜெபத்தின் மூலமாக இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்று தெரிந்து தேவ அபிஷேகத்தோடு கர்த்தரிடத்திலே, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடும் என்று கேட்கலாம். இந்த ஞானத்தை உலகத்திலே வாங்க முடியாது. இன்னும் அதிகமாய் ஆண்டவரிடத்திலே நீங்கள் சமாதானத்தை கேட்கலாம். உங்களுக்கு சமாதானம், இந்த சமாதானத்தை வேற எங்கும் விலை கொடுத்து வாங்க முடியாது. சமாதானத்தை கேளுங்கள். என் ஆண்டவர் வேதத்திலே சொல்லுகிறார், யோவான் 14:27 என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல, என் சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்கள் குடும்பத்தில் எத்தனை குடும்பங்களில் இப்பொழுது பிரச்சனை, போராட்டம், கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை, பிள்ளைகள் பிரிந்து வாழ்கிற சூழ்நிலை, கடன் பிரச்சனை, வியாதி, உபத்திரவங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள்,
இத்தனை சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளை சொல்லுகிறீர்களே தவிர, ஆண்டவரே எனக்கு ஒரு சமாதானம் வேண்டும், என் குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் வேண்டும் என்று நீங்கள் கேட்கிற அந்த சமாதானத்தை தேவன் வைத்து போயிருக்கிறார். என் இயேசு இந்த பூலோகத்தை விட்டு மேலே போகும் பொழுது என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி வைத்து போனார். அந்த சமாதானத்தை நீங்கள் அவர் வைத்து விட்டு போன அந்த சமாதானத்தை கேளுங்கள். இயேசு சொல்லுகிறார் தெளிவாக, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் இதை கொடுப்பதில்லை, நானே அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிறதா இருக்காது, கர்த்தர் கொடுக்கிற சமாதானமாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சமாதானத்தை கேளுங்க. சாலமோன் ஞானம் அது கர்த்தர் தான் கொடுக்க முடியும் என்று தெரிந்து ஞானத்தை கேட்டார். அதே போல சமாதானம் கர்த்தர் தான் கொடுக்க முடியும். அந்த சமாதானத்தை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். சந்தோஷத்தை கேளுங்கள், ஆரோக்கியத்தை கேளுங்கள். ஆரோக்கியம் கர்த்தர் கொடுக்கதான், உலக மருத்துவர்களால் கொடுப்பதல்ல, அது கர்த்தர் கொடுக்கிறது தான் நிலைத்திருக்கும். ஆரோக்கியத்தை கேளுங்க. குடும்பத்திலே நீங்கள் சமாதான சந்தோஷமாக இருந்தாலே அது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வரும். போதும், உலக ஆடம்பரங்களோடு உலக அந்தஸ்துகளோடு ஆஸ்திகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பணம் பொருள் எல்லாம் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வர முடியாது. பிரியமானவர்களே, காலையில் எழுந்து சந்தோஷமாக எழுந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஜெபிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி. எந்த தேவையும் வேண்டாம், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, அவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு காலை எழுந்து துதி சத்தமும் ஜெப சத்தமும் அந்த நன்றி பலி செலுத்துகிற பொழுதே கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பித்து விடுவார். அவர் உங்களை நடத்த ஆரம்பித்து விடுவார். அவருக்கு தெரியும், நீங்கள் முழங்கால் படிக்கிடும் பொழுதே, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறபடியால் உங்கள் தேவைகளை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். ஆமைக்கு குலுக்கி சரிந்து போகிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் தெளிவாய் அவர்கிட்ட இது வேண்டும் அது வேண்டும் என்று நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீங்கள் பூமியில் இருக்கிறீர்கள். உங்கள் விண்ணப்பம் சுருக்கமாக இருப்பதாக தெளிந்த புத்தியோடு இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தெளிந்த புத்தியோடு இருங்கள். ஆண்டவரை நோக்கி பார்ப்பது முக்கியமல்ல, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும், தெளிந்த சிந்தனையோடு இருக்க வேண்டும். ஜெபிக்கிறதுல ஆண்டவரால் நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களைத்தான் நாம் கேட்க வேண்டும். அதை அவர் உங்களுக்கு தருவார். இந்த சத்தியம் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு, உங்கள் வீட்டிலே 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், உங்கள் சபைகளிலே 1000 போராட்டங்கள் இருக்கலாம், உங்கள் குடியிருக்கிற பகுதியில் 1000 உபத்திரவங்கள் இருக்கலாம். ஆனால் அதை தேவனிடத்தில் கேட்கும் பொழுது சந்தோஷம் சமாதானமாய் கர்த்தர் கொடுக்க முடியும் என்ற அந்த விசுவாசத்தோடு கேளுங்கள். தேவன் அதை உங்களை ஆசீர்வதித்து தருவார். தேவன் இந்த காரியத்தில் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்றால், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று சொல்லி தேவனுக்கு பிரியமானதை கேளுங்கள். ஒருவேளை உங்களால் முடியாத காரியம், என்னால் இது முடியவில்லை, இதை எனக்கு நீர் வேண்டும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்கும் பொழுது அதை நிச்சயம் உங்களால் முடியாததை கர்த்தரால் முடியும் என்று விசுவாசிங்கள், கொடுப்பார். என்னுடைய குடும்பத்தில் எனக்கு அதிகமாய் என் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு ஜெபம் உண்டு. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அதில் எனக்கு குடும்பத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அதில் யாக்கோயின் மகன் ஒருவர் ஜெபிக்கிறார். யாக்கோயின் மகன் ஆகூர் என்பவர் ஒரு ஜெபம் செய்கிறார். பாருங்க, இந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஜெபத்தில் தான் ஆவியானவர் என்னை தொட்டார். அவர் சொல்லுகிறார், 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன் என்று சொல்ல. 7வது வசனம், நீதிமொழிகள் 30:7 யாக்கோயின் மகன் ஆகூர் என்பவர் ஜெபிக்கிறார். அதில் அவர் சொல்லுகிறார், 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன் ஆண்டவரே, அதை நான் மரிக்கும் வரை எனக்கு மறுக்காமல் தாரும். எவ்வளோ அழகான ஒரு ஜெபம் பாருங்க. 2 மனு தான் கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட, அதிகமான ஆசீர்வாதங்களை கேட்கல. ஆண்டவரே, என் 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், அதை மறுக்காமல், நான் மரிக்கும் வரை மறுக்காமல் தாரும் என்று ஒரு ஜெபம் செய்கிறார். என்ன ஜெபிக்கிறார் பாருங்க. இது வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த யாக்கோயின் மகன் ஆகூர் ஜெபித்ததை போல நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்களா? அவர் என்ன சொல்லுகிறார், மாயையையும் பொய் வசனப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். இந்த ஜெபம் எவ்வளவு அழகான ஒரு ஜெபம், யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, மாயையை எனக்கு தூரப்படுத்துங்கன்னு கேட்கிறார். யாக்கோயின் மகன் சொல்லுகிறார், மாயை எனக்கு வேண்டாம் ஆண்டவரேங்கிறார். இது ஆண்டவருக்கு பிடித்த ஜெபம். மாயைன்னா என்ன? நடிக்கிறது, நடிப்பு, ஏமாற்று வேலை. சபைகளுக்கு போய் வாரம் முழுதும் பாவம், வாரம் முழுதும் லஞ்சம், வாரம் முழுதும் அக்கிரமம், வாரம் முழுதும் சீரியல், வாரம் முழுதும் தவறுகள், புறங்கூறுதல், வஞ்சிக்கிறது, எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மட்டும் போய் அமர்ந்து கொண்டு நாம் பரிசுத்தவான்களாட்டம் அவரிடத்தில் இருந்து கொண்டு ஆமென் அல்லேலூயா என்று சொல்லுது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறதெல்லாம் ஒரு நடிப்பு. அது ஒரு மாயை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாரம் முழுதும் உன்னுடைய சுய வாழ்க்கையிலே, வாரம் முழுதும் உங்களுடைய சொந்த
வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பரிசுத்தமாய் இருக்கிறதை போல சபையிலே முன்னாலே அமர்வதும் முன்னாலே இருப்பதும் எல்லாவற்றிலும் முன்பாக இருப்பதில் நடிப்பதைத்தான் மாயை என்று சொல்லுகிறோம். இந்த மாயையை எனக்கு தூரப்படுத்தும் என்று ஜெபிக்கிறார். இந்த மாயை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேனோ அதே போல உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிற ஜெபம் பாருங்க. மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது, மற்றவர்கள் போல நான் நடிக்கக்கூடாது, உம்முடைய பார்வையில் நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இந்த மாயையை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அதை தூரப்படுத்தும் என்று ஜெபிக்கிறார். எனக்கு அது பிடித்தமான ஒன்று. ஆம் பிரியமானவர்களே, அடிக்கக்கூடாது. அனனியா சப்பீரால் என்ன தவறு செய்தார்கள்? அவர்கள் ஏன் மடிந்து போனார்கள்? சபையிலே வந்து நடித்தார்கள். அங்கே அவர் சொல்லுவார்கள், அவர் கிரயத்தை ஒளி வைத்து கொண்டதனால் அவர் செத்து போனார் என்று சொல்லி. பேதுரு சொல்லுகிறார், நீ பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொன்னது என்ன என்று சொல்லுகிறார். அந்த பகுதியிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 2-3 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த பகுதியிலே அவர்கள் எந்த பொய் சொல்லவில்லை. அவர்கள் கிரயத்தை கொண்டது முன்னால் வைத்தார்கள், அவ்வளவுதான் அவர்கள் செய்த காரியம். ஆனால் பேதுரு சொல்லுகிறார், நீ பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொன்னது என்ன அப்படி என்று சொல்ல. அவர்கள் பொய் சொன்ன என்ன பொய்யை சொன்னார்கள்? நடித்தார்கள். எல்லாவற்றையும் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைத்ததை போல நடித்தார்கள். அந்த மாயையை தான் கர்த்தர் விரும்பவில்லை, அடித்தார், அவன் செத்து போனான். பிரியமானவர்களே, குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, வேலை செய்கிற இடங்களிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, நடிக்கிறது கர்த்தருக்கு பிரியமானதல்ல. வேதம் சொல்கிறது, அவர் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வை உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்கிற காரியத்தை ஒவ்வொரு நாளும் அவர் பார்க்கிறார். அனனியா சப்பீரை போல நடிக்கக்கூடாது. அதுவும் குறிப்பாய் சபையிலே வந்து தேவனுக்கு முன்பாக நடிக்கக்கூடாது. சபை கர்த்தருடையது. அவர் சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை. அந்த சபையிலே வந்து நடிக்கக்கூடாது. நல்லவர்களைப் போல நடிக்கிறதோ, மாயையை காட்டுகிற அந்த காரியத்தை அவர் விரும்புவதில்லை. இருவர் ஜெபிக்கிறதை உங்களுக்கு தெரியும். ஒருவன் சொல்லுகிறார், ஜெபிக்கிறார், நான் பாவி என்று ஜெபிக்கிறார். ஆனால் இன்னொருவர் ஜெபிக்கிறார், எல்லாம் உண்மையாய் இருப்பதை போல ஜெபிக்கிறார். ஆனால் கர்த்தர் இந்த நான் பாவி என்று ஜெபித்த அந்த மனுஷன் பக்கத்தில் தான் நிற்கிறார். உண்மையை சொல்லுகிற மனுஷனிடத்தில் நிற்கிறார். உங்க வாழ்க்கையிலும் கூட தேவனுக்கு முன்பாக இந்த பலவீனத்தை என்னால் விட முடியல, இந்த பாவத்தை என்னால் விட முடியல, இந்த அக்கிரமத்தை என்னால் விட முடியல ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் உண்மையை சொல்லுங்க. பொய் பேசுறது, கோபப்படுறது, எரிச்சல் அடைகிறது, இச்சை, காமம், கொடூரம், வஞ்சம், பொய்நாவு, எரிச்சல், இவைகள் எல்லாம் இருந்துச்சு, என்னால் விட முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னால் ஆண்டவர் உண்மையை சொல்லுங்க. இந்த பலவீனத்திலிருந்து என்னால் விடுதலை ஆக முடியவில்லை கர்த்தாவே, ஆண்டவர் இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை அடைய முடியவில்லை என்று நீங்கள் உள்ளதை சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த பலவீனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். அந்த பலவீனம் உங்களுக்குள் இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் உங்களுக்குள்ளே சமாதானம் வராது. அந்த பலவீனம் உங்களுக்குள் இருக்கும் வரைக்கும் எந்த விதத்திலும் நீங்கள் மகிழ்ச்சி அடைய முடியாது. அந்த பலவீனம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும், அந்த பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். சொல்லுவார்கள், நீ என்னதான் சம்பாதிச்சாலும் என்னத்தையா மேலே கொண்டு போற, நீ சம்பாதிக்கிறத மேலே கொண்டு போக முடியுமா? அதெல்லாம் கொண்டு போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, உலகத்தில் நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் அது மேலே உங்களோட வராது. ஒன்று வரும் கூட, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ பரலோகம் வரைக்கும் அந்த பாவம் உன் கூட தான் வரும். நீ அங்கே போய் நியாய தீர்ப்பு வரைக்கும் உன் பின்னால் இந்த பாவம் தொடர்ந்து வரும். அங்கே வந்து சொல்லும், நீ என்ன பாவத்தை செய்த, எந்த தவறு செய்த, என்ன காரியங்களை செய்தன்னு சொல்லி உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ இங்கிருந்து பூலோகத்திலிருந்து பரலோகத்துக்கு ஒன்றை கொண்டு போக முடியாது. ஆனால் பாவம் நீ கொண்டு போனாலும் போகாவிட்டாலும் அந்த பாவம் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனைகளிலும் நீங்கள் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அவரிடத்தில் சொல்லுங்கள், மாயையை எனக்கு தூரப்படுத்தும் ஆண்டவரே என்று ஜெபியுங்கள். நடிப்பு வேண்டாம் ஆண்டவரே, உண்மையாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். அவர் ஜெபிக்கிற அந்த இடத்துல மாயையையும் பொய் வசனப்பையும் எனக்கு தூரப்படுத்துங்கள் என்று சொல்லுகிற மனுஷன் அடுத்து 2வது விண்ணப்பத்தில் மிக அழகான ஒரு விண்ணப்பத்தை சொல்லுகிறார். தரித்திரத்தை எனக்கு கூடாதே, தரித்திரத்தை எனக்கு கொடுக்காதீங்க. என் ஆண்டவராகிய தேவன் சர்வ வல்லவர், அவர் ராஜாக்களின் தேவன், ஐஸ்வர்யவான்களின் தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் என்று உலகம் முழுது நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர், ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லுகிற என் தேவன் எனக்கு தரித்திரத்தை கொடுத்தால் என்னை பார்க்கிற மற்றவர்களுக்கும் அது பின்னடைவே ஏற்படும். ஆகவே அந்த தரித்திரம் எனக்கு வேண்டாம். என் ராஜாதி ராஜா என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார் என்று மற்றவர்களுக்கு முன்பாக நான் ஜெய கம்பீரமாய் நிற்க வேண்டும். எனக்கு வியாதி வேண்டாம், பிரச்சனைகள் வேண்டாம், கஷ்டங்கள் வேண்டாம், நான் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்ந்து காமிக்கிற அந்த வாழ்க்கையை ஜனங்கள் பார்க்க வேண்டுமே. நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையை மற்றவர்கள் பார்த்து என்னை பார்த்து இவன் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறான், இவனுக்கு தரித்திரத்தில் இருக்கிறானே, இப்படிப்பட்ட தரித்திரத்தில் இருக்கிறானே என்று சொல்லிவிடாதபடி என்னை தரித்திரத்தையும் கொடாதிரும் என்று சொல்லி அடுத்து யாருமே ஜெபிக்காத ஒரு ஜெபத்தை செய்கிறார். ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிரும் என்று ஜெபிக்கிறார்.
உம்மை மறுதலித்து போகாதபடிக்கு ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கூடாது. நல்ல வேலையை கொடுத்து சபைக்கு கூட போக முடியாத அளவுக்கு நான் இருந்து கொண்டில்லாதபடி, நல்ல வசதிகள் வந்த பிறகு நான் ஆராதனைக்கு கூட செல்ல முடியாத அளவுக்கு நீர் எனக்கு தரித்திரத்தை கொடுப்பதும் இல்லை, ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கூட கொடாதிருங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு அழகான ஒரு ஜெபம், எவ்வளவு அற்புதமான ஒரு ஜெபம். இதை கர்த்தருக்கு பிரியமான ஜெபம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். மாயையை எனக்கு தூரப்படுத்தும், பொய் வசனிப்பை எனக்கு தூரப்படுத்தும் என்று ஒருவர் ஜெபிக்கிறார். இந்த ஜெபம் கர்த்தருக்கு உகந்ததா இருந்தது. சாலமோன் ஜெபித்தது எப்படி உகந்ததா இருந்ததோ அதே போல இந்த யாக்கோயின் மகன் ஆகூர் ஜெபித்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. மாயையை தூரப்படுத்தும். நான் மற்றவர்களுக்கு முன்பாக நடிக்கிற அந்த மாயை எனக்கு வேண்டாம். உண்மையுள்ள மனுஷனாய் நான் மற்றவர்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்பாக நான் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று அழகாய் மாயை எனக்கு தூரப்படுத்தும் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிரும் என்று சொல்லுகிறார். நாம் ஒருவருமே இப்படி ஜெபித்திருக்க மாட்டோம். எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடாதிரும் என்று ஜெபித்திருக்கிறீர்களா யாராவது? ஆனால் இந்த மகன் ஜெபிக்கிறார், ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடாதிரும். அப்படி நீர் கொடுத்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு நீர் என் படியை எனக்கு அளந்து போசியும் என்று ஜெபிக்கிறார். இது வேதத்தில் பதியப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஜெபம் எவ்வளவு ஒரு ஆச்சரியம். என் படி எனக்கு அளந்து போசியும், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு நீர் தாரும் என்று மிக அழகாய் ஜெபிக்கிறார். ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன்? இந்த நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் ஜெபியுங்கள். அது எனக்கு பிரியமான ஒரு ஜெபமாய் இருக்க வேண்டும், எனக்கு உகந்த ஜெபமாய் இருக்க வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்ளும்படி என் சித்தத்தின்படி கேளுங்கள் என்று சொல்லுகிறார். கேளுங்கள், நான் அதை தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அது அவருக்கு பிரியமான ஜெபமாய் இருந்தால் கர்த்தர் அதை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் தருவார், மிகவும் அதிகமாய் தருவார். சமாதானத்தை கேட்கிற நீங்கள் சந்தோஷத்தை கேளுங்கள். இவைகள் எல்லாம் தருகிற கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது நீங்கள் கேட்க வேண்டிய இந்த சமாதானம் உங்களுக்குள் வர வேண்டும் என்றால் நீங்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டியது முதலாவது ரட்சிப்பை கேட்க வேண்டும். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கேளுங்க. ஏனென்றால் உன் பாவம் உன் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கிறதே. இந்த ரட்சிப்பை முதலாவது கேளுங்க. ஆண்டவரே, ரட்சிப்பு என்றால் மன்னிப்பு. ரட்சிப்பு என்றால் மன்னிப்பு. உன் பாவத்தை உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவும் அல்ல. உன் பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் அதற்கு பிறகு உனக்கு சந்தோஷம், சமாதானம் எல்லாமே. அப்போ உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமே. நீங்கள் செய்த பாவம் உன் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்குது. ஆகவே ஆண்டவரே, முதலாவது உங்களுடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று கேளுங்க. நான் 1980 ரட்சிக்கப்பட்டேன், 2000 ரட்சிக்கப்பட்டேன், 2020 ரட்சிக்கப்பட்டேன்ல சொல்ற அந்த ஜெபமெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்காது. இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா, இன்று ரட்சிக்கப்பட்டீர்களா என்று கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட, அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் சபையில் சேர்த்துக் கொண்டார். அனுதினமும் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் நீங்க ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் உங்க பாவத்தை நீங்க அறிக்கையிடணும். கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது நீங்கள் தேவனிடத்துல ரட்சிப்பை கேளுங்க. ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும். ஒவ்வொரு நாளும் மன்னிப்பை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஏன் நம்ம அறியாம கோபப்படுறோம், அறியாம ஒருவரை தூசிக்கிறோம், அறியாம ஒருத்தர் மேல புறங்கூறுறோம், அறியாம தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்தறோம். அந்த காரியத்தில் நாம் பக்திமான், உண்மையானவன், பரிசுத்தவான் என்று யாரும் தேவனுக்கு முன்பாக சொல்ல முடியாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அது விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவும் கிடையாது. ரட்சிப்பை கேளுங்க. அந்த ரட்சிப்பு உங்களுக்கு கிடைத்த உடனே பரிசுத்தத்துக்காக ஜெபியுங்கள். பரிசுத்தப்படுத்தும் என்று ஜெபியுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த வார்த்தையை சொல்லி ரட்சிப்படைந்த நீங்கள் இரண்டாவது பரிசுத்தத்துக்காக கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, யோசுவா 3:5, இன்று உங்களை பரிசுத்தம் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்களிடத்தில் அற்புதங்களை செய்வார். அப்போ இன்று நீங்கள் பரிசுத்தமாக்கப்படாமல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது. இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். பரிசுத்தம் என்றால் விபச்சாரம், வேசித்தனத்தை விடுவது மட்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. உங்கள் எண்ணங்களிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், உங்கள் பேச்சிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், உங்கள் செயல்களிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். உங்கள் எண்ணங்களிலே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கர்த்தருக்கு தெரியும், அவர் பார்க்கிறார். ஆகவே உங்கள் எண்ணங்களிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த வாழ்க்கை தான் உங்களை உயர்த்தும். ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்தம் உங்களுக்கு தேவைப்படும். ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்காக கெஞ்சுங்கள். பரிசுத்தர் உங்களுக்குள் வந்து விட்டாலே அடுத்து கர்த்தர் உங்களுக்குள்ளே அபிஷேகிக்க ஆரம்பித்து விடுவார். 1 யோவான் 2:27 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது சத்தியமாய் இருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களை
போதிக்கும் என்று சொல்கிறார். அந்த அபிஷேகம் உங்களை போதிக்கும் என்று சொல்கிறார். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். இதை செய்யாதே, இப்படி போகாதே, இப்படி வராதே, இதை பண்ணாதே என்று சொல்லி அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். அப்படி என்றால் உங்களுடைய உகந்த ஜெபம், முதலாவது நீங்கள் கேட்கிற காரியத்திலே கர்த்தர் கேட்பது என்னவென்று சொன்னால், முதலிலே ஆண்டவர்கிட்ட ரட்சிப்பை கேளுங்கள், பாவ மன்னிப்பை கேளுங்கள். பாவ மன்னிப்பு கிடைத்த உடனே பரிசுத்தமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு பிறகு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுப்பார். அந்த அபிஷேகம், நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் உங்களுக்குள் ஒரு அபிஷேகத்தை ஊற்ற முடியாது. நீங்கள் அசிங்கமாய் அழுக்காய் இருக்கும் பொழுது இன்னொரு அபிஷேகம் உங்களுக்குள் ஊற்றப்பட முடியாது. ஆகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு கர்த்தர் உங்களுக்குள் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவார். அந்த அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கும். அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். அந்த அபிஷேகமே இதை செய்யாதே, இதை பண்ணாதே, இதை செய்யாதே என்று உங்களுக்கு போதிக்க ஆரம்பித்துவிடும். அந்த போதனை உங்களுக்கு கிடைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நடத்துகிறதை உங்களால் உணர முடியும். கர்த்தர் சொல்லுகிறார் சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஏசாயா 30:21 இப்படி சொல்லுகிறது, நீ வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நட என்ற ஒரு சத்தம் உனக்கு பின்னால் இருந்து கேட்குமாம். எப்படி கேட்கும்? பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். ஆனால் அந்த பேசுகிற சத்தம் உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தினால் தான் நீ புரிந்து கொள்ள முடியும். உனக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்க வேண்டும். அந்த அபிஷேகம் தான் கர்த்தர் பேசுகிறதை புரிந்து கொண்டு உன்னாலே வாழ முடியும், நடக்க முடியும். அப்படி என்றால் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திலே சாலமோன் ஜெபித்ததைப் போல, ஞானத்தை கேட்டதைப் போல நீங்கள் ரட்சிப்பை கேளுங்கள். ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று கேளுங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று கேளுங்கள். அதற்கு பிறகு தேவன் உங்களுக்கு மிகுந்த விலையேறப்பெற்ற அபிஷேகத்தை உங்களுக்குள் ஊற்றுவார், வல்லமைகளை ஊற்றுவார், வரங்களை தருவார், மகிமைப்படுத்துவார், கனப்படுத்துவார். இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது தேவன் உங்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொடுப்பார். ஏனென்றால் அபிஷேகம் வந்தால், அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறபடி நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானதைத்தான் செய்ய முடியும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய முடியாது. அப்பொழுது அபிஷேகம் உங்களுக்குள் வர வேண்டும் என்றால் உங்களுக்கு பரிசுத்தம் இருக்க வேண்டும். பரிசுத்தம் உங்களுக்குள் இருக்கும் என்றால் நீ பாவ மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். பாவ மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு போதித்து நடக்க வைப்பார். ஆலோசனை கர்த்தராய் இருப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை தருகிறவராய் இருப்பார். இந்த நாளிலும் கூட இதை கேட்ட உங்களுக்கு நான் கொஞ்சமாய் சொல்லியிருக்கிறேன். பிரியமானவர்களே, தேவனுக்கு ஏற்ற உகந்த ஜெபத்தை செய்யுங்கள். மாயையை தூரப்படுத்தும் என்று ஜெபியுங்கள். நடிப்பு வேண்டாம். உலகத்தை ஏமாற்று வேண்டாம். முடிந்த அளவுக்கு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் மீண்டுமாய் ஜெபிக்கிறேன். மாயையை தூரப்படுத்தி பொய் வசனிப்பை தூரப்படுத்துங்கள். கர்த்தரிடத்தில் தரித்திரத்தையும் கொடுக்க வேண்டாம், ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி அன்றன்றுள்ள ஆகாரத்தை கொடுங்கள் என்று ஜெபித்த யாக்கோயின் மகனைப் போல நாமும் ஜெபிக்கலாம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். சாலமோன் ஜெபத்தை கேட்டு அதிகமாய் ஆசீர்வதித்த தேவன், அவன் கேட்டதும் இல்லாமல் அதிகமாய் கொடுத்த தேவன். நீங்கள் கேட்கிறது கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தால் அதிகமாய் கொடுக்க ஆரம்பித்து கர்த்தர் நடத்த ஆரம்பித்து விடுவார். ஒவ்வொரு நாளும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்த ஆரம்பிப்பார். நீங்கள் கேட்பதற்கு முன்பே உங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்த தேவன் சகலத்தையும் உங்களுக்கு கொடுத்து நடத்துவார். பிரியமானவர்களே, நீங்கள் இனி தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடும் பொழுது இந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதா என்று தெரிந்து ஜெபித்து ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்ளுங்கள். ரட்சிப்பு, பரிசுத்தம், அபிஷேகம் என்று வரும் பொழுது தேவன் சமாதானம், சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். அந்த சமாதானம், சந்தோஷம் வரும் பொழுது ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் வரும். நோயில்லாத ஒரு வாழ்வு வரும். கடன் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு வரும். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை உங்களுக்கு தெரியும். பிரிவினை, கஷ்டங்கள், பிசாசானவன், சத்துருவான் உங்கள் குடும்பத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது நாகும் புஸ்தகத்திலே, அவன் சிதறடிக்கிறவன், அவன் துர்ஆலோசனைக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சிதறடிக்கிறவன், குடும்பங்களை சிதறடிப்பான். ஆனால் பரிசுத்தமும் தேவ அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உன் வீட்டை அவன் தொட முடியாது, உங்கள் குடும்பத்தை அவன் தொட முடியாது, உன் சரீரத்தை அவன் தொட முடியாது. வியாதி உனக்குள் வராது. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அபிஷேகம் உங்களை மூட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய மகிமை உங்களை மூட ஆரம்பிக்கும். நான் இப்பொழுது சொல்லுகிறேன், ஒரு ஜெபம், அந்த ஜெபத்தை கர்த்தருக்கு பிரியமாய் ஜெபியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களை நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடுங்கள். உண்மையாக என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். சுயநலமில்லாத ஒரு ஜெபத்தை செய்யுங்கள். இப்பொழுது எத்தனை பேர் குடும்பங்களிலே பிரிவினையினாலே சோர்ந்து போய் வெட்கப்பட்டு தலைகுனிந்து நிற்கிறார்கள். எத்தனை குடும்பங்கள் கடன் பிரச்சனையினாலே, வேதனையினாலே வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கிறார்கள். வியாதி, சாபம்,
செய்வினை என்று போராட்டத்தில் சிக்கிக்கொண்டு தவிக்கிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். மகா பரிசுத்தரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இதோ இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை நீர் கேட்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, நாங்கள் இந்த நேரத்தில் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறோம், ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எத்தனையோ குடும்பங்கள் இந்த நேரத்தில் சாப கட்டுக்களினாலும் செய்வினைகளினாலும் சிக்கி தவிக்கிற ஜனங்கள் உண்டு. ஆலயத்துக்கு போக முடியாதபடி, சபைகளுக்கு போக முடியாதபடி, ஆண்டவரே வீட்டுக்குள்ளே ஒளிந்து கிடக்கிற ஜனங்கள் உண்டு. வெளியே போக முடியாத சூழலை சிக்கி தவிக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன். கணவன் மனைவிக்குள்ளே போராட்டம், பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை, அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் சபிக்கிறோம். ஆண்டவரே, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு ஒருமனப்பாட்டின் ஆவியை கொடுத்து, ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை ஒன்று சேர்த்தும்படியா ஜெபிக்கிறேன். சுவாமி, எத்தனை பேர் இப்பொழுது மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருப்பார்கள். எத்தனை பேர் இந்த சூழ்நிலையில ஆண்டவரே பயணமாய் போய் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆபத்து காத்திருக்கும். இவைகள் எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பயணமாய் போய் கொண்டிருக்கிறவர்களுக்கு நடக்க போகிற ஆபத்தில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடும். ஆண்டவரே, குடும்பத்திலே பிரச்சனைகளும் சண்டையோடு வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி, சில சபைகளுக்குள்ள இருக்கிற போராட்டம், சபைகளுக்குள்ளே சத்துரு வைக்கிற காலடி வைத்து சபைகளை குழப்பிக்கொண்டு சிதைத்துக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலும் சபைகளிலும் ஆண்டவரே சிதைத்துக் கொண்டிருக்கிற சிதறடிக்கிற பொல்லாத சத்துரு உம்முடைய நாமத்தினாலே விலகி போக வேண்டும் என்றுமாய் நான் ஜெபிக்கிறேன். சுவாமி, இந்த குடும்பங்களிலே ஒரு சந்தோஷ சமாதானத்தை கொடுங்க ஆண்டவர். ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே, ஆரோக்கியத்தை தாருங்க. சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட பிள்ளைகளை பிரிந்து, பிள்ளைகள் ஒரு பக்கம் பெற்றோர்கள் ஒரு பக்கம் என்று வேதனையோடு இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டுமாய் ஜெபிக்கிறேன். சுவாமி, அந்த மாற்றத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அடைபட்ட கர்ப்பங்கள் திறக்கட்டும் சுவாமி, அடைபட்ட கர்ப்பம் திறக்கப்படட்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். எத்தனையோ பேர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடைபட்ட கர்ப்பம் நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திறக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடனடியாய் அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. திருமண தடைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அதிக வயதாகியும் இன்னும் திருமணம் நடக்காமல் ஏங்கி காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, வாலிபர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. நீர் இப்பொழுது அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீரே அப்படி செய்வீராக. நீர் செய்து முடிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தின் மூலமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு அதிசயம், அற்புதம் நடக்கட்டுமாய் ஜெபித்து முடிக்கிறேன். சுவாமி, நீரே வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் இந்த வாய்ப்பை கொடுத்த ஏஞ்சல் டிவிக்காக ஜெபிக்கிறேன், போதகர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 11 கிறிஸ்தவ கீர்த்தனை 2 பாடுவோம். திரிமுதல் கிருபாசனனே சரணம், ஜெகதல ரட்சக தேவா சரணம். கீதம் 11 கிறிஸ்தவ கீர்த்தனை 2 பாடுவோம். அருகுருவே அருளரசே
ஜெபம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேளைக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ விரும்புகிறதை கேள் என்று அன்றைக்கு சாலமோன் ராஜாவை பார்த்து நீர் கேட்டீரப்பா. அவன் ஞானத்தை கேட்டான், அவன் கேட்டிராத ஐஸ்வர்யத்தையும் நீர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தீர் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவனைப் போல ஞானமுள்ள ராஜா அவனுக்கு முன்னும் இருந்தது கிடையாது, பின்னும் இருந்தது கிடையாது. அத்தனை பெரிய ஞானத்தை கொடுத்தீரப்பா. யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை உம்மிடத்தில் கேட்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பரத்திலிருந்து நீர் உமது பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் நீர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறபடி நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. சமாதானத்துக்காய் கேட்கிற பிள்ளைகளுக்காக, சந்தோஷத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காக, ஆரோக்கியத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கூட சுவாமி நீர் அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுப்பேன் என்று நீ வாக்குத்தத்தம் செய்திருக்கிறபடினால் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேளையில் பங்கெடுத்து வருகிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்திலே ஆண்டவரே உம்மோடு கூட ஆண்டவரை மன்றாடுகிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்காக உமது பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ பரலோகத்தின் தேவன் அவருடைய சத்தத்தை நீர் கேட்பீராக, அவருடைய கண்ணீரை காண்பீராக சுவாமி. அவருடைய எல்லா வித மன உளைச்சல்களையும் வேதனைகளையும் நீர் பார்த்து அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்தினருக்காக, கணவருக்காக, மனைவிக்காக, தொழிலுக்காக, ஆண்டவர் சரீர ஆரோக்கியத்திற்காக என்னென்ன காரியங்களுக்கு நம்முடைய சமூகத்தில் வருகிறார்கள் அப்பா. தகப்பனே, உமது பிள்ளைகளுடைய ஜெபங்களை நீர் கேட்டு பதில் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீங்கள் சுவாமி. ஆண்டவரே, இப்படி நாமத்தின் நம்பிக்கையோடு கூட வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அற்புதத்தை செய்வீராக தகப்பனே. நீங்கள் தந்த கற்பத்தின் கனிகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஐயா. என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாருங்க சுவாமி. வேலைக்காக ஆண்டவரை பல மாதங்களாக, ஆண்டுகளை பிரயாசப்பட்டு வருகிறேன் அன்பு பிள்ளைகளும் கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நல்ல வேலைகளுக்காக எதிர்பார்த்து கிடைக்காத நிமித்தம் சோர்ந்து போன இருக்கிறாங்கப்பா. இன்றைக்கு இந்த பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. திருமணத்திற்கு காத்திருக்கிற அன்பு வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவவிருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னீர் ஐயா. பல நாட்களாய், மாதங்களை, ஆண்டு கணக்கை காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளோடு தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீராக, செய்வீராக. என்னென்ன ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமே நன்மைகளுக்காக இந்த பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாக இந்த திருமண காரியத்துக்காக உம்மை மன்றாடுகிற பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் வெளியே செல்வது எங்களுக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது, அவமானமாக இருக்கிறது, நிந்தியாக இருக்கிறது சொல்லி சுவாமி மன வேதனையோடு கூட நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. நீங்க தான் கற்பத்தின் கனியை கொடுக்கிறவர் ஐயா. அது உம்மால் கிடைக்கிற ஒரு சுதந்திரம் அல்லவா. நீர் உமது பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற சுதந்திரங்களை கர்த்தர் அருளி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் யாரெல்லாம் கண்ணீரோடு கூட நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். பேறுகால நிலைமை இருக்கிற அருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பத்தின் கனியை கர்த்தர் பூரணப்படுத்தி ஏற்ற வேளையில அன்றைக்கு எகிப்திய மருத்துவச்சிகள் வரும் முன்பாகவே எபிரேய ஸ்திரீகளுக்கு ஒரு நல்ல பேறுகாலத்தை, சுகப்பிரசவத்தை கட்டளையிட்ட அதே தேவன் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சிக்கல்களையும் கர்த்தர் மாற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அற்புதங்களை செய்வீராக தகப்பனே. வயோதிப நிலைமை இருக்க அருமையான பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பல வகையான பலவீனத்து நிமித்தம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எலும்பு பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற ஆண்டவர் பலவீனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. வாத பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் பலவீனங்களுக்கு
வேதனைகளுக்கு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. தண்டுவடத்தில் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. உச்சந்தலை மீது உள்ளங்கால் ஒரு பல வகையான வியாதிகளினால் கஷ்டப்படுகிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த வயதான நிலைமையில் யாருமே எங்களுக்கு துணை இல்லை என்று சொல்லி கலங்குகின்ற அங்கலாய்ப்போடு வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவரே, நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் சொன்னவரே அப்பா. இதுவரை நான் செய்தது போல இனியும் செய்வேன், முதிர் வயது வரைக்கும் கைவிடாதிருப்பேன் சொன்ன ஆண்டவரையா, இந்த வயதான காலத்திலும் ஐயா என் அன்பு தகப்பன்மாரை தாய்மாரை கர்த்தர் கரம் பிடித்து கொள்ளுவீராக. எல்லா பலவீனங்களுக்கு கர்த்தர் மாற்றுவீராக. யார் அவர்களுக்கு துணையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் பரம தகப்பன் உமது பிள்ளைகளுக்கு துணையாயிருந்து அவர்களை பலப்படுத்துவீராக. அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. உம்முடைய சமாதானத்தால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்ன இந்த பிள்ளைகளை மூடிக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. எல்லா பலவீனங்களும் எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசு போராட்டத்தினால் வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. அநேக குடும்பங்களில் பல்வகையான பிரச்சனை நிமித்தம் பிரிந்திருக்கிற ஒரு சூழ்நிலை அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே இது பிரிவினைகள் எல்லாம் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கசப்புகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுவதாக. அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுவார்களாக, பிள்ளைகள் சந்தோஷப்படுவார்களாக. ஆண்டவரே, குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் நிமித்தமாக வேதனையோடு கூட இருக்க அந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் ரட்சித்து சொந்தப்படுத்தும்படியை ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு உம்முடையதப்பா. உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீர் அல்லவா. அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு குடும்பத்திനും பெற்று அனுபவிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இப்பொழுதும் என்னென்ன காரியங்களுக்காக நோக்கி மன்றாடுகிறார்களோ ஒவ்வொரு காரியத்தை வாய்க்கப்படுங்கப்பா. தொழில்கள் வியாபாரங்கள் செய்கிற பிள்ளைகளுக்காக, அரசு பணிகள் செய்கிற பிள்ளைகளுக்காக, ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்காக, இன்னும் என்னென்ன காரியத்தை பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சம்பாத்தியம் பண்ணுகிறார்களோ எல்லா சம்பாத்தியத்திலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கி இருப்பதாக. கடன் பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அவர்கள் ஆண்டவரே பொருளாதார தேவையின் நிமித்தமாக மிகுந்த பாரத்தோடு சமூகத்தில் வந்திருக்கிறதப்பா. அந்த எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு கோடாக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, இப்பொழுதும் இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கின்ற அருமையான சகோதரர் அருள்மேரி ராபர்ட் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, அவர் தனிமையாய் கடந்து வந்த காலங்களில் அப்பா நீர் மகளோடு கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்தி வந்த தயவுக்காக கோடாக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரை தொடர்ந்து மகளுடைய கரங்களை பிடித்து கர்த்தர் நடத்துவீராக சுவாமி. என் ஜீவகாலமெல்லாம் நன்மையும் கிருபையினை தொடரும் என்று சொன்னீரே அப்பா. நன்மையினாலும் கிருபையினாலும் இந்த மகளை நிரப்பணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய மகளுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. நீங்கள் கொடுத்த அருமையான மகன் ஜேபஸ் ஜான் சாலமோனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான மகன் தன்னுடைய பட்ட படிப்பை முடிக்கப்படி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அவருடைய மகனுடைய எதிர்காலங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பு மகனுடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி கொடுப்பீராக. இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று சொன்ன வார்த்தையின்படியே பெரிய நன்மைகள் நம்முடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய தெய்வீக பிரசன்னத்தினால் இந்த முழு குடும்பத்தை மூடிக்கொள்ளுவீராக. நீர் ஆசீர்வதிப்பீராக. இதே போல் பல வகையில் உதவி செய்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஊழியங்களுக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக, இந்த ஊழியங்களை தாங்குகிற ஆதரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், உங்கள் நாமத்தினை மகிமைப்படுத்தும். அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை உமக்கு செலுத்தும் ஏற்றுக்கொள்ளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்கள் சமாதான சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர்.
கீதமாக பாமாலை மங்கள கவிகள் 1 பாடுவோம். எல்லா நன்மைக்கும் காரணம் எல்லாம் போற்றும் ஆரணம். மங்கள கவிகள் 1 பாடுவோம். பரிசுத்த பிதாவே, இது மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உடைய பிரசனத்தில் நிறைத்து உது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே, கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிற நாட்கள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாட்களை காணப்பட கிருபைதாரும். ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.